சதவீத கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிற இந்த மாடலை இனிமேல் நீங்கள் தேர்வில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் எழுதிட்டு வாங்க. இந்த கணக்கை நீங்கள் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எண்ணின் 50% 50 கழித்தால் 50 கிடைக்கும் எனில் அந்த எண் யாது? 200 இதுக்கு ஆன்சர். ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் யாது? இதுக்கும் 200 தான் ஆன்சர். இது கீழே கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் பாருங்களேன். ஒரு எண்ணின் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 3 நம்பரும் ஒரே நம்பராக இருக்கும். 40% 40ஆல் கழிக்க 40 கிடைக்கும். ஒரு எண்ணின் 70% 70ஆல் கழிக்க 70 கிடைக்கும். ஒரு எண்ணின் 90% 90ஆல் கழிக்க 90 கிடைக்கும். இப்படி எந்த ஒரு நம்பரை 3 வாட்டி கொடுத்து அந்த சதவீதத்தால் அதே நம்பரை கழித்தா அதே நம்பர் கிடைக்கும் இப்படின்னு கணக்கு வந்ததுன்னா அதுக்கு ஆன்சர் 200 தான். கண்ணை மூடிட்டு போட்டு வந்துருங்க. அதுவே ஒரு எண்ணின் 30% 30 கழிக்க 0 கிடைக்கிறது. அல்லது ஒரு எண்ணின் 25% 25 கழிக்க 0 கிடைக்கிறது. இல்லைன்னா ஒரு எண்ணின் 50% 50 கழிக்க 0 கிடைக்கிறது அப்படின்ட்டு வேல்யூ ஃபுல்லாக 0 கிடைச்சதுன்னா அதுக்கு ஆன்சர் 100 தான். அந்த எண் 100 தான். இதையும் கண்ணை மூடிட்டு நீங்கள் அடிச்சுட்டு வந்துடலாம். இதே மாடலில் இன்னும் 2 சம் மட்டும் பார்ப்போம். ஒரு எண்ணின் 50% 50ஐ கூட்டினால், ஏற்கனவே நம்ம பார்த்த கணக்கு எல்லாமே கழித்தால்னு பார்த்தோம். கூட்டினால்ன்றதுக்கு 2 சம் மட்டும் பார்ப்போம். ஒரு எண்ணின் 50% 50ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கும். இங்கே 50 கிடைக்கும்னு கொடுக்கல, அதே எண்ணே கிடச்சிருது. அப்போ அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 100. இதையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிங்க, அப்படியே போட்டு வந்துடலாம். ஒரு எண்ணின் 75% 75ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண் யாது? இதுக்கு ஆன்சர் 300. இதையும் மைண்டில் ஏற்றிங்க. ஆன்சரை டைரெக்டாக நீங்கள் போட்டு வந்துடலாம். கணக்கு போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்னென்னா 300ல் 75% எவ்வளவு? 225. 225ஓட 75 கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 300 கிடைக்கும். இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்ணின் ஒரே நம்பரை கொடுத்து அந்த சதவீதத்தோட அதே நம்பரை கூட்டுனா அதே எண் கிடைக்கும் அப்படின்ற மாடலில் இந்த 2 சம் தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு வேறு எதுவும் சம் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.